ஒரு நீட் ஆஸ்பிரண்டோ ஒரு ஜே ஆஸ்பிரண்டோ வந்து இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் வச்சிருந்தாங்கன்னா we can call them a topper. Hello everyone, welcome back to Study Alchemy, a space created by a student for the students to unlock the magic of learning. இந்த வீடியோல நம்ம வந்து a really important characteristic for a NEET or JEE aspirant அப்படின்ற ஒரு கேரக்டரிஸ்டிக்கை பார்ப்போம். ஒரு நீட் ஆஸ்பிரண்டோ ஒரு ஜே ஆஸ்பிரண்டோ வந்து இந்த ஒரு கேரக்டரிஸ்டிக் வச்சிருந்தாங்கன்னா we can call them a topper. அது என்ன கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு தான் நீங்க பார்ப்போம். It will be a really important video, a really useful one. Watch it till the end. சரி, அந்த கேரக்டரிஸ்டிக் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் பேக்ரவுண்ட்ல என்ன நினைச்சுன்னு சொல்றேன். ஓகே, a few weeks ago ஆர்ஜிஆர் அகாடமில ஒரு டீச்சர்ஸ் அண்ட் மென்டார்ஸ் மீட் மாதிரி நடந்தது. அதுல வந்து வெரி இன்ஃப்ளூயன்ஷியல் யூடியூபர்ஸ் அண்ட் ரியலி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ்லாம் இருந்தாங்க. அங்க வந்து நம்ம ஒரு சின்ன யூடியூபரா போயிருந்தோம். ஏன்னா நம்ம யாரும் இன்வைட் பண்ணல. சுதர்ஷன் சார் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் வந்து ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் ஃபார் யூ சார். அவங்க வந்து நீனு வாப்பா தம்பின்னு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிருந்தோம். அங்கே போய் பார்க்கும்போது எல்லாருமே அவங்களுடைய பாயிண்ட்ஸ் அவங்களுடைய இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புள் வந்து எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து ஒரு கொஸ்டின் வந்துச்சு. என்னன்னா, வாட் இஸ் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ நீட் ஆஸ்பிரண்ட் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஓகே, அங்க நிறைய பேர் நிறைய ஆன்சர்ஸ் சொன்னாங்க. நம்ம சொல்ற மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட், டிசிப்ளின், மோட்டிவேஷன், கன்சிஸ்டன்சி அப்படின்ற நிறைய ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. எனக்கு தோணுன ஒரு பாயிண்ட் அது என்னன்னு இப்ப நான் இந்த சொல்றேன். இப்ப நான் போடுறேங்க, நான் பேசியிருந்தேன். அது என்ன பாயிண்ட்ன்றது நான் பேசியிருந்தேன், அதை நான் போடுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம அங்க யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ரியலி ப்ரிவிலேஜ். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டாக்டர் சுதர்ஷன் சார் ஃப்ரம் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ், who has been really helpful for me. அவங்க நிறைய இந்த சேனல் அண்ட் இதில் ரிலேட்டடாக கைட் பண்ணிருக்காங்க. he has been guiding students for over 6 years for the students who are preparing for NEET. அவங்க எல்லாருமே கைட் பண்ணிருக்காங்க 6 years-ஆ. அதுக்கப்புறம் நான் பார்த்தது வந்து சுமன் சார் ஃப்ரம் சுமன் MPM யூடியூப் சேனல். அண்ட் தென் நான் வந்து யூகேவி தமிழா சார், கருப்பையா சார் ஃப்ரம் யூகேவி தமிழா சேனல். அதுக்கப்புறம் கோபி சார் ஃப்ரம் ட்ரெண்டிங் தமிழ் கோபி சேனல். அதுக்கப்புறம் நம்ம ஆர்ஜிஆர் சார். இங்க எல்லாருமே பார்த்து ஐ வாஸ் ரியலி இன்ஸ்பயர்ட். அவங்க எல்லாருமே நிறைய டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. சரி, இப்போ நீங்க வெயிட் பண்றது அந்த பாயிண்ட் என்ன, அந்த கேரக்டரிஸ்டிக் ஆக்சுவலி என்ன, அந்த கேரக்டரிஸ்டிக் வந்து எந்த கேரக்டரிஸ்டிக் வந்து ஒரு டாப்பரையும் மற்ற ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும்ல. இந்த ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே அபவுட் ஒன்லி ஒன் திங், தட் இஸ் இந்த டாப்பர்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும், பெருசா வேற எதுவும் இருக்காது. அந்த திங்கிங் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நீட் 2025 எடுத்தீங்கன்னா பிசிக்ஸ் பேப்பர் டஃபா இருந்தது. கரெக்டா? சில கொஸ்டின்ஸ் வந்து 4 minutes 5 minutes ஆச்சு. அது வந்து நார்மல் மெத்தட்ல சால்வ் பண்ணீங்கன்னா 4 minutes 5 minutes ஆகும். அதுவே நீங்க டிஃப்ரெண்டா திங்க் பண்றீங்க. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், சரியா? ஒரு கொஸ்டின்ல ஃபிரிக்ஷன் வச்சு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபிரிக்ஷனுக்கு ஒரு கொஃபிஷியன்ட் நியூன்னு இருக்கும். கரெக்டா? அதுவே நீங்க நார்மலா சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு 2 பேர் சால்வ் ஆகுறது. நீங்க வந்து ஒருவேளை அசம்ஷன் பண்ணலாம், ஒருவேளை ஃபிரிக்ஷனோட கொஃபிஷியன்ட் நியூ = 0 வந்தா ஃபிரிக்ஷனே இருக்காது. அப்ப என்ன நடக்கும்? அந்த மாதிரி என்ன பண்ணணும், டிஃப்ரெண்டா திங்க் பண்ணணும். அந்த டிஃப்ரெண்ட் திங்கிங் கேபிலிட்டி வந்துருச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணாமே சால்வ் பண்ணிடலாம். சில நேரத்தில் டைமென்ஷன்ஸ் தப்பா இருக்கும். ஆக்சலரேஷனோட டைமென்ஷன் மீட்டர்/செகண்ட் வரணும். சில நேரத்தில் செகண்ட்/மீட்டர் அப்படின்னு இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இன்வைட் பண்ணலாம். ஸோ ஒரு கொஸ்டின் உங்களால சால்வ் பண்ண முடியலன்னா ஹோப்பை லூஸ் பண்ணாம என்ன பண்ணுங்க, வேற ஏதாச்சும் மெத்தட் இருக்கா, டிஃப்ரெண்டா யோசிக்கணும். இப்போ நீட் 2025 இருக்கிற டஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்துருப்பீங்களா எல்லாரும்? ஃப்ளூயிட்ஸ் வந்து டஃபஸ்ட் கொஸ்டின் வந்தது. அந்த கொஸ்டினை வந்து ஆக்சுவலி சால்வ் பண்ணீங்கன்னா அது ஜே அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் தான் அதில் யூஸ் ஆகும். நம்மளுக்கு அது நடத்த மாட்டாங்க. அதை சால்வ் பண்ணலாம். எப்படி சால்வ் பண்ணலாம்? பேசிக் மேக்ஸ் உடைய கான்செப்ட் தரவா இருந்தா கூட சால்வ் பண்ணிக்கலாம். நார்மல் டிஃபரன்சியேஷன் இன்டிகிரேஷன் வச்சு சால்வ் பண்ணிடலாம். அந்த மாதிரி சில மெத்தட்ஸ் நான் போட்டிருந்தேன் சேனல்ல, ஸ்டடி அல்கெமி சேனல்ல போட்டிருக்கேன். ஒன்னும் இல்லை, நார்மல் டிஃபரன்சியேஷன் வச்சு நீங்க அசம்ஷன் பண்ணணும், அவ்வளவுதான். நீங்க அசியூம் பண்ண கத்துக்கணும். இப்ப ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப டஃபா இருந்ததுன்னா இது அசியூம், இப்படி நடந்தா என்ன ஆகும், அப்படி நடந்தா என்ன ஆகும், ஒருவேளை வந்து x = 0 என்ன ஆகும், x = ∞ என்ன ஆகும், டென்ஷன் ஒரு ஸ்ட்ரிங்ல கேட்கறாங்க, ஒருவேளை லென்த் 0 எவ்வளவு டென்ஷன் இருக்கும் நீங்க யோசிக்கணும். நீங்க டேரக்டா இப்ப ஈக்குவேஷன் பேஸ்ட் கொஸ்டின் என்ன வந்தாலுமே என்ன பண்ணலாம், யோசிக்க கத்துக்கிட்டீங்கன்னா ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஒன்னு யோசிக்க கத்துக்கணும். எவ்வளவுதான் டஃப்பான கொஸ்டினா இருந்தாலும் நீங்க டிஃபரெண்டா யோசிங்க, கண்டிப்பா ஈஸியர் மெத்தட் இருக்கும். இப்ப ஆல் இந்தியா ரேங்க் 1 எவ்வளவு எடுத்திருக்காங்க? 686 எடுத்திருக்காங்க இந்த வருஷம். 686 எடுக்கிறதுக்கு பிசிக்ஸ்ல கண்டிப்பா எவ்வளவு எடுத்திருப்பாங்க? 130 140 மினிமம் எடுத்திருப்பாங்களே. சாரி, 140 150 மினிமம் எடுத்திருப்பாங்களே. 140 150 எடுக்கிற அளவுக்கு அவங்களால முடியுதுன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, நார்மலா சால்வ் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நார்மலா சால்வ் பண்ணீங்கன்னா ஒரு கொஸ்டின் 4-5 minutes ஆகும். எப்படி சால்வ் பண்ணிருப்பாங்க? ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட் கண்டிப்பா இருக்கும். அதை நீங்க லேர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், யோசிக்கணும். ஒரு கொஸ்டின் ஈஸியா இருந்தாலும் சரி, டஃபா இருந்தாலும் சரி, ரொம்ப டஃபா இருக்குன்னு என்ன பண்ணுங்க, யோசிங்க. இது எப்படி சால்வ் பண்ணலாம்? இவ்வளவு டஃபா இருக்காது, நீட்ல இவ்வளவு டஃபா வராது, வந்துருச்சு இந்த வருஷம், இல்லைன்னு சொல்ல. ஆனா வேற மெத்தட் இருக்குதுல சால்வ் பண்றதுக்கு, ஒரு ஈஸியர் மெத்தட் இருக்குல்ல சால்வ் பண்றதுக்கு, அதை பார்த்து யோசிங்க. ரெண்டாவது, ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண கத்துக்கோங்க. இப்ப என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன்னா, நீட் 2025 எழுதும் போது
1 hour 20 minutes என் கையில வந்து பிசிக்ஸ்க்கு இருந்தது. கிட்டத்தட்ட 40-50 எவ்வளோ 50 மினிட்ஸ் கிட்டத்தட்ட என்னாச்சு, நான் வெறும் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தேன்னா வெறும் 10 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணியிருந்தேன் பிசிக்ஸ்ல. 50 மினிட்ஸ்ல வெறும் 10 கொஸ்டின் தான் சால்வ் பண்ணியிருந்தேன். அப்ப மீதி half an hourல நான் என்ன பண்ணணும், எவ்வளோ 35 கொஸ்டின் சால்வ் பண்ண வேண்டியது என் கையில இருக்குது. நான் என்ன பண்ணேன், எனக்கு ஹோப் லூஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் இந்த வருஷம் டிராப் தான். எனக்கு இன்னும் என்ன தோணுச்சு, சரி அப்ப நான் வெளில போனா எனக்கு பேப்பர் டஃபா இருந்தது, நான் வெளில போனா எல்லாரும் என்ன சொல்லுவானுங்க, பேப்பர் ஈஸி தான் 2024 மாதிரி ஈஸியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கன்ற ஒரு தோணுல நான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம என்ன முடியுதோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சால்வ் பண்ணேன். ஒரு 25 கொஸ்டின்ஸ் தான் ஹாஃப் அன் ஹவர்ல சால்வ் பண்ணிட்டேன். ஸோ அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண கத்துட்டீங்கன்னா போதும். அப்புறம் வந்து ரொம்ப யோசிச்சுட்டு தேவையில்லாம யோசிக்கிறது, எக்ஸாம் டைம்ல ஓவர் திங்கிங் பண்றது, எக்ஸாமுக்கு முன்னாடி ஓவர் திங்கிங் பண்றது, எக்ஸாமுக்கு அப்புறம் ஓவர் திங்கிங் பண்றதெல்லாம் விட்டுட்டு எக்ஸாம் டைம்ல என்ன யோசிக்கணுமோ அதை யோசிச்சு எழுதுனீங்கன்னா யூ வில் டூ பெட்டர். தேங்க்ஸ். சரி, நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்க நான் பேசியிருந்தேன், ஒன்றும் கிடையாதுப்பா, திங்கிங். என்னது, மூளை, யோசிக்கிறது. ஓகே, என்ன ப்ரோ எனக்கு மூளையே இல்லை, என்ன யோசிக்க சொல்றீங்கன்னு கேட்காதீங்க, எல்லாருக்கும் இருக்குது. கொஞ்சம் யோசிக்க கத்துக்கணும். ஓகே, அது எப்படி யோசிக்க கத்துக்கிறது அப்படின்னா, அதுக்கான ஒரு சீரீஸே நம்ம கொண்டு வந்து ஆல்கெமி சீரீஸ்னு, அதுல நம்ம டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸை வந்து எப்படி டிஃப்ரெண்டா யோசிக்கிறது, எப்படி வந்து அசியூம் பண்றது அப்படின்றது பார்த்து நாங்கள் போட்டுட்டு இருக்கோம். ஐ எம் ஷோர் தட் யூ ஆல் லைக் இட். நான் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் ஆல்கெமி சீரீஸ்ல கண்டிப்பா போடுறேன், எல்லாரும் பாருங்க. அதுல இருந்து என்ன பண்ணுங்க, ட்ரை டு டெவலப் த திங்கிங். அவ்வளவுதான். திங்கிங்கை டெவலப் பண்ணிட்டீங்கன்னா யூ வில் பிகம் அ டாப்பர். திங்கிங் டெவலப் பண்றது மட்டும்தான் உங்க கையில இருக்குது. அதை மட்டும் டெவலப் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா டாப்பர் ஆயிடுவீங்க. புரியுதா? இங்க நான் நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருப்பேன், எப்படி வந்து 5 மினிட்ஸ் கொஸ்டினை வந்து 30 செகண்ட்ஸ் 1 மினிட்ல சால்வ் பண்ற அளவுக்கு ஆளுங்க இருக்காங்க. ஏன், அவங்க டிஃப்ரெண்டா திங்க் பண்ணுவாங்க. சரி, அதையும் நம்ம கத்துக்கணும். அந்த எய்மை வச்சு நீங்க படிங்க. இது எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் ஐ மெட் சுதர்ஷன் சார் பர்சனலி. அவங்க கிட்ட வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ மாதிரி கூட பண்ணியிருந்தோம். அவங்க வி டிஸ்கஸ்ட் அ லாட். ஆக்சுவலி நிறைய பாயிண்ட்ஸ், நிறைய இது டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த இன்டர்வியூ வில் சூன் ட்ராப் ஆன் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ் சேனல். சூன் அந்த இன்டர்வியூ வரும், அதை பார்த்து இட் வில் பி ரியலி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஆல். ஸோ சப்ஸ்கிரைப் ஸ்டடி அல்கெமி சேனல். இந்த வீடியோவில் நம்ம நிறைய விஷயம் பேசுவோம். நம்ம சுதர்ஷன் சாரே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ எவ்ரிஒன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு த சேனல். அண்ட் த பிரஸ்டீஜியஸ், நான் பிரஸ்டீஜியஸ் சொல்றேன், சாரிப்பா ப்ளூப்பர் ஆயிடுச்சு. The prestigious white coat and stethoscope is eagerly waiting for you. See you soon. Hope you all liked the video. Consider to like, share and subscribe to the channel. Don't forget to join the Telegram channel. இன்னும் எவ்வளோ நாள் வந்து நான் ஃப்ரீயாக ஓப்பனாக வச்சிருப்பேன்னு தெரில. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 200 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக மென்டர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சூன் ஜாயின் த சேனல். கொஞ்ச நாள் கழிச்சு, ஏன்னா ரொம்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிட்டாங்கன்னா இட்ஸ் நாட் ஈஸி டு மென்டர் எவ்ரிஒன். I will close so that இப்போ ஓப்பனாக இருக்கிறத சீக்கிரமாக ஜாயின் பண்ணிடுங்க. We are giving free mentorship over there. நிறைய யூஸ்ஃபுல் பிடிஎஃப்ஸ் எல்லாம் ஷேர் பண்றோம், அதில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. That's it. See you soon in the next video. Until then, signing off. This is Ashfaq. This is Study Alchemy. Bye.